உறவின் ஆளுமை. ஆசான் மா. செந்தமிழன் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர்கள் திரு செவ்வேள், திருமதி தங்கம், திருமதி லக்ஷ்மி, திருமதி அத்தி. உறவின் ஆளுமை இந்த தலைப்பு புதுசா இருந்தாலும் உறவு பற்றி பல்வேறு தளங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள் ஆசான் ஏற்கனவே விளக்கிட்டே இருக்காங்க. அங்கங்க சான்றுக்கு இப்போ தோற்றுவாய் நூல்ல இருந்து யாம் நூல், அதுக்கப்புறம் ஊடு. தோற்றுவாய் யாம் எல்லாமே வந்து இறைவன் மனிதர்களோட பேசுற மாதிரி இருந்தாலும் ஊடு அப்படிலாம் ஊடு நூல் கிட்டத்தட்ட மனிதர்களுக்கிடையான உறவை பற்றி நிறைய பேசிச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு உரைகள்ல வந்து அது நிறைய வெளிப்பட்டிருக்கு. வாழ்வியல் உரைகளாகட்டும், இல்லை அயலக தமிழர்களுக்காக அப்படிங்கிறது, இதுல எல்லாமே வந்து உறவுகள் பற்றி நிறைய வெளிப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து எப்படி அரசு என்றால் என்ன அப்படிங்கிற உரைன்னு நினைக்கிறேன். அதுல தான் வந்து எப்படி உடைமை சமூகமா மாறினதுக்கு அப்புறம் சிக்கல் உருவாச்சு, உரிமையிலிருந்து எப்படி உரிமை நிலைய உடைமை கருத்து வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி விளக்கியிருப்பாங்க. அதே மாதிரி வேற ஒரு உரையில கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வெறுமனை கடந்து போற ஒரு கவிதை கிடையாது. அது நமக்கு உரிமை உள்ளது, தமிழர்களுக்கே உரித்தான அது கருத்து. அது எல்லா உலகம் முழுக்க புவி முழுக்க நமக்கு உரிமை உடையது அப்படிங்கிற கருத்து விளக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போன வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு செவி வந்துச்சு, உறவின் ஆளுமை அப்படிங்கிற ஒரு செவி வந்துச்சு. அதுல ஆசான் அவர்களும் குரு சரவணன் அவர்களும் ஒரு செவி உரையாடல் இருக்கும். அதுல உறவின் ஆளுமைகளுக்கான படிநிலைகள் பற்றி விளக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப திரும்ப நம்ம முப்புரல் வகுப்பு நடந்துட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் தான் அந்த கட்டமைவு ஒழுங்கு விதி அப்படிங்கிறது, அப்ப உறவின் ஆளுமை அப்படிங்கிற தலைப்பா இல்லை, ஆனா கட்டமைவு ஒழுங்கு விதி அப்படின்னு ஒரு வகுப்பு எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல அது ஒரு புது தலைப்பாவே உறவின் ஆளுமைங்கிற தலைப்புல வந்து புதிய பாடமாகவும் எல்லாத்துக்கும் அந்த மறைமொழி விளக்கங்களோட வர ஆரம்பிச்சது. அதுதான் அந்த உறவின் ஆளுமைங்கிற தலைப்புக்கான இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு தளங்கள்ல இதை பத்தி உரையாடிக்கிட்டே இருந்தாலும் இது ஒரு புது தலைப்பாவே உறவின் ஆளுமைங்கிற தலைப்புல ஒரு இந்த படிநிலையாவே விளக்குனாங்க. முதல்ல இந்த கட்டமைவு ஒழுங்கு விதி அப்படிங்கிறதுல தொடங்கி மதிப்பீடு என்றால் என்ன, மதிப்பீடு அப்படிங்கிறது அது ஒரு அடிப்படை சிக்கல் இல்லை. இப்போ நம்ம மனித உறவுகள்ல நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம், அந்த ஒருத்தர் மேல மதிப்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல மதிப்பீடு செய்யறது, ஒப்பீட்டுல இருந்து மதிப்பீடு முறைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒப்பிட்டு மதிப்பீடு வர்றது, இதை பத்தி நிறைய விளக்குனாங்க. அதுக்கப்புறம் தன்னிலை அறிதல், தன் சிறைமேவு, புறநெறியாக்கம், உறவின் இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் வந்து ஒரு படிநிலைகள எடுத்து கூட்டிட்டு போனாங்க அந்த பாடங்கள்ல. அது எல்லாமே இப்போ வந்து ஒரு நூலா தொகுத்து ஒரு தொகையா வருது. அந்த பாடங்கள் வந்து தொகையா வருது. அதுல எல்லாத்துக்கும் எந்த சொல் இப்ப நமக்கு அது ஒரு பேரருள் தான் நினைக்கிறேன். இந்த தமிழ் நூல் வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சொல்லுக்கும் நமக்கு விளக்கம் கிடைக்குது. இப்ப மதிப்பீடு பத்தி விளக்குறப்ப தான் வந்து அப்படின்னு வளருது. அந்த அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன, ஈடு அப்படிங்கிறது எப்படி, இடு வந்து எப்படி ஈடு ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அது வரைக்கும் நம்ம கேட்டிராத ஒரு விளக்கம். அது எப்படி ஒன்றுக்கு மாற்ற இன்னொன்று வந்து ஈடு செய்யறோம், அதுல இருந்து எப்படி காப்பீடு வருது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி, எப்படி மதிப்பீடு அப்படிங்கிறது என்ன, மதிப்பீடுனா என்ன, நம்ம வெறுமனே மதிப்பீடு அப்படின்னு பொது வழக்குல சொல்லுவோம். ஆனா மதிப்பீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணமா மறைமொழியோட விளக்குனாங்க. அங்கிருந்தா அது ஒரு சூடு பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு உறவின் ஆளுமை அப்படிங்கிற ஒரு புது தலைப்பு நிறைய ஆர்வத்தோட தூண்டுச்சு. அது வாரம் அதுக்குன்னே ஒரு மக்கள் வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டு என்ன இது அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அது தனிப்பட்ட முறையில எனக்குமே வந்து நம்மளுடைய உறவு சிக்கல்கள் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை புரிதல் கொடுத்தது வந்து அந்த வகுப்புகள், தொடர் வகுப்புகள். அது ஒரு வகுப்போட முடிஞ்சிடாம தொடர்ந்து வகுப்பு நடந்தது. அதுலதான் நிறைய படிநிலையா வந்தது. அது எல்லாமே இப்ப தொகுத்து வர்றது வந்து நான் தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த கால சூழலுக்கு இது தேவையா இருக்கு. ஒரு மற்ற பாடங்கள் நமக்கு எப்படி கிடைச்சிட்டு இருக்கோ, முப்புரல் பற்றி கிடைக்குது, செங்கலை வடிவியல், அதுக்கு முன்னாடி இல்லம் பற்றி, திருக்குழந்தை பற்றி எல்லாமே வந்தது ஒண்ணுன்னா. ஆனா இப்ப சமகால உறவு சிக்கல்களுக்கு இது ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். உறவுனா என்ன, நம்ம ஏற்கனவே
விளக்கியிருக்காங்க. உறவெனப்படுவது வேறையால் அமைவது அப்படின்னு. அது எல்லாமே விளக்கி ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருந்தாலும், இதுதான் இலக்கணம், இதுதான் உறவு, இது இப்படிதான் இருக்கணும், ஒவ்வொரு சொல்லுக்கும் இதுதான் இருக்கு. எப்படி நீங்க உங்களை முதல்ல எப்படி தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்கிறது, இந்த தன்னிலை அறிதல்லாம் அதுல இருந்து ரொம்ப விளக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்மளே சீரமைச்சுக்கிறது, அப்புறம் எப்படி புறத்தோடு எப்படி ஊடாடுவது, உறவெனப்படுவது உயிரால் அமைவது அப்படிங்கிறப்ப உயிரில இருந்து எல்லாத்தையுமே நமக்கு உறவு இருக்கு. பூமியில மட்டும் இல்ல, இந்த பேரண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களோடையுமே நமக்கு உறவு இருக்கு. நம்ம அதை சுருக்கிடுறோம். கணவன், மனைவி, குடும்பம், சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சுருக்கிடுறோம். அது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்தோடையும் நமக்கு இருக்கு. எல்லாத்தோடையும் அப்படிங்கிறது பொருட்கள் மட்டும் இல்ல, புவியில இருக்கிற புவியும் தாண்டி பேரண்டத்தில் இருக்க எல்லாத்தோடையும் உறவு இருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சது, ஒரு தெளிவோட ஆழமான கருத்துக்களோட புரிய வச்சது இந்த பாடங்கள். அப்படிதான் அந்த தன் சேம்புக்கு புறநெறியாக்கம் எப்படி உறவின் இலக்கணம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா இருக்கும். ஒவ்வொரு உறவுக்கும் என்ன இலக்கணம், எப்படி ஊடாடுவது மற்றவர்களோட, மற்ற பொருட்களோட எப்படி ஊடாடுவது எல்லாமே விளக்கி ஒரு தொகையா இப்போ அந்த உறவின் ஆளுமைங்கிற நூல் வெளியே வரப்போகுது. கூடவே அந்த அந்த கடைசி எல்லாம் வந்து ஒரு உறவின் ஆளுமைங்கிற செவியோட இதுவும் அதுவும் ஒரு மறைமொழியோட இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைசி அங்க வரப்ப இதுதான் படிநிலை அப்படிங்கிறது, எப்படி ஒருத்தரை பேணுவது, எப்படி அதுல பொறுப்போடு இருக்கிறது, எப்படி ஆளுமை செய்வது, எல்லாமே ஒரு தொகையா வருது. இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்திற்கு ஒரு அடித்தளமா இருக்கும். வருங்கால இப்ப இருக்கிற சமகால மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம வருங்கால சமூகத்திற்கும் இதுதான் உறவு, இதுதான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டது அவனு புதிய கருத்துக்கள் இல்லை. நம்ம பல்லாயிரம் வருடங்களா தமிழர் வாழ்வியல இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிறத விளக்கி ஒரு மறைமொழிகளோட ஆழம் போனது இந்த நூல்ல வரப்ப தெரியும். அந்த ஆழத்தை எல்லாமே புரிஞ்சிக்க முடியும். இப்படிதான் வந்து ஒரே ஆளுமையோட நூலை நான் பார்க்க. நன்றி செவ்வேல். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க செவ்வியில இணைஞ்சிருக்கிற ஒருத்தரையும் நம்ம வந்து யார் இணைஞ்சிருக்கோங்கிறத நம்ம இங்க தெரியப்படுத்திடலாம். ஆசானோட நம்ம இங்க நூலாக்க குழுல இருந்து செவ்வேல் அண்ணா இணைஞ்சிருக்காரு, அத்தி இணைஞ்சிருக்காங்க, நான் தங்கம் இதுல இணைஞ்சிருக்கேன். இது தவிர உரை ஆவண குழுல இருந்து லக்ஷ்மி அவங்க இணைஞ்சிருக்காங்க. நாங்க இப்போ செவ்வேல் அண்ணா கொடுத்த அந்த அறிமுகத்தை தொடர்ந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கேள்விகளை கேட்டு ஆசான் கிட்ட தெளிவடைஞ்சுக்கலாம். முதல்ல இப்போ நான் ஒரு ஆரம்பகட்ட ஒரு எல்லாத்துக்கும் பொதுவுல இருக்கக்கூடிய கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். வணக்கம் ஆசான். வணக்கம் தங்கம், செவ்வேல், அத்தி, லக்ஷ்மி ஆகிய அனைவருக்கும் வணக்கம். ஆனா இப்போ செவ்வேல் அண்ணா சொன்ன மாதிரி உறவின் ஆளுமை அப்படிங்கிற பாடம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு ஒரு தேவையான ஒரு இன்றியமையாத பாடமா இருக்கு. நீங்க ஏற்கனவே போன வருடம் செம்மை இல்லம் நேரடி வகுப்புல எங்க மாணாக்கர்கள் கூட ஒரு கலந்துரையாடல்ல இதை பத்தி ஒரு சின்ன உரையாற்றி இருந்தீங்க. அதை தொடர்ந்து ஒரு செவ்வியும் வெளியிட்டு இருந்தீங்க. அண்ணா சொன்ன மாதிரி குருசரவணன் அண்ணா கூட ஒரு செவ்வி வெளியிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு வருடத்திற்கு பிறகு இது வந்து ஒரு தொடர் வகுப்பா 6 ஆழமான பாடங்களை கட்டமைவுல துவங்கி விதிகள், ஒழுங்குகள் அதுல துவங்கி உறவின் இலக்கணம் வரை 6 ஆழமான பாடங்களை நீங்க வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. இந்த ஒரு வருட காலத்துல இது வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றமா தான் நாங்க பாக்குறோம். இத பற்றி நீங்க சொல்லுங்கண்ணா. உறவின் ஆளுமை என்ற அந்த தலைப்பு ஒரு திட்டமிடல் இல்லாம தான் தொடங்கப்பட்டது, அந்த தலைப்பிலான பாடங்கள். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு இருந்த ஒரு விருப்பம் என்று சொல்லலாம். ஒரு கடந்த கால உரைகள், பல நூல்கள் யாவுமே உறவு நிலை பற்றியவையாக தான் மிகுதியா இருந்திருக்கு. அதுக்கு தனிப்பட்ட காரணங்களும் எனக்கு உண்டு, பொதுவான காரணிகளும் உண்டு. ஒரு நிலைக்கு பிறகுதான் எனக்கு அயற்சி ஏற்பட்டது. நான் பல உரைகள்ல சொல்லுவேன், மீண்டும் மீண்டும் உறவு சிக்கல்களே எடுத்துட்டு வராதீங்க, வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு, செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்கு, விரிவடையணும், எல்லாரும் விரிவடைவதை தவிர்த்துட்டு மீண்டும் மீண்டும் ஒரு 3-4 பேர்
அல்லது ஓரிருவர் குறித்த கேள்விகளோடயே அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ரொம்ப அயற்சியோட மக்களிடம் வருந்தியதும் கொஞ்சம் கடிந்து கொண்டதும் உண்டு. போன வருட நடந்த அந்த கலந்துரையாடல்ல கூட நீங்க அந்த செம்மை இல்லம் வகுப்புல நீங்க இத சொல்லியிருப்பீங்கண்ணா. இத ஒரு அயற்சியோட தான் நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கியிருப்பீங்க. அந்த நம்ம எவ்வளவு சொன்னாலும் மக்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே தான் கேள்விகள் கேட்பாங்க. அவங்களோட மனநிலையில பெரிய முன்னேற்றம் வரல. ஆனா நான் பயிற்சி அடைந்தாலும் கூட விருப்பத்திலிருந்து விலகாம தான் இருந்தேன். அதாவது அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதல்ல. என்னை பொறுத்தவரை எனக்கு எல்லாமே கல்விதான். நான் இங்க கல்வி கற்க வந்திருக்கிறேன். எனக்கு அது ஒன்றுதான் தெரியும். எனக்கு ஒன்றை கற்றுக்கொள்ள தெரியும். நான் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துறதுக்கு விருப்பம் உண்டு. எனக்கு வேற வாழ்க்கையில இந்த 2 தவிர வேற எதுவும் மாட்டேன். நான் எது செய்தாலும் எனக்கு கல்விதான். அதில் உறவாடுதல் என்பது எனக்கு விருப்பமான கல்வி. ஏன்னா நான் உறவாட விரும்புறவன். எனக்கு இந்த உறவாடுதலின் மீது எனக்கு இருக்கக்கூடிய நாட்டம் தான் பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அந்த கேள்விகள் எல்லாம் என்னுடைய கேள்விகள் அல்ல. உண்மையில் எனக்கு எந்த உறவின் மீதும் கேள்வியே வராது. என்னுடைய உண்மையான நிலை என்பது கேள்விகள் அற்றதுதான். எனக்கு யாரோட உறவாடும் பொழுதும் ஒரு கேள்வியும் வராது. ஆனால் இங்க பொது சமூக கட்டமைப்புல எல்லா உறவுகள் மீதும் வரம்பிற்கு உட்படுத்த இயலாத கேள்விகள் இருக்கு. இதுதான் எனக்கு ஒரு வகையில் ஒரு பெரிய கொடுமை. இன்னொரு வகையில் எனக்கு கற்றலுக்கான ஒரு பெரும் திறப்பு. நான் எந்த முன்முடிவும் இல்லாமல் விளைவுகள் பற்றிய துளி அக்கறையும் இல்லாம தான் உறவாடணும்னு விரும்புவேன். நான் அப்படிதான் உறவாடுவேன். ஆனா சூழல் எப்படிப்பட்டதுன்னா எல்லா உறவு நிலைகள் மீதும் கேள்விகள், பல வகையான கேள்விகளை எழுப்பக்கூடியது. அப்போ அதுதான் நான் தனித்து இருக்கும் நிலை. அது ஒரு வகையில் சொல்ல போனா நான் தனித்து விடப்படும் நிலைதான் அது. உண்மையில் இறுதி வரை எனக்கு அது இருக்கும். இறுதி வரை நான் அதில் தனித்து தான் விடப்படுவேன். அதுக்கு என்ன பொருள்னா, புரிந்து கொள்ளாத மாட்டாங்க கூட இருக்கிறவங்கன்னு அதுக்கு பொருள் இல்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் எல்லை எதுவோ அதற்கு அப்பாலும் எனக்கு அதன் மீது ஒரு ஆழ்ந்த கருத்து உண்டு. அதாவது நீங்க எவ்வளவு புரிந்து கொள்கிறீர்களோ அதுவரை நாம் இணைந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள தயங்குகிற அல்லது புரிந்து கொள்ள மறுக்கிற பகுதிகளிலும் எனக்கு அந்த உறவுகள் பற்றிய பார்வை உண்டு, விருப்பம் உண்டு. அதனால எப்பொழுதுமே அதில் நான் ஒரு தனிமையில் இருத்தல் என்பது என்னுடைய ஒரு இயல்பு ஆகிவிட்டது. இயல்பை மீறிய என்னுடைய இருத்தல் அது. நான் அதுலதான் இருக்கிறேன். இப்படி ஒரு எதிர்வு என்னுடைய இந்த வாழ்க்கை, இந்த பிறவியில் இப்படி ஒரு எதிர்வு எனக்கு இருக்கு. அப்ப நான் இத நடைமுறையா எளிமையா சொல்லணும்னா, ஒரு உறவு இருக்கிறது என்றால் அந்த உறவு பற்றிய மதிப்பீடுகள், கேள்விகள், ஐயங்கள், அச்சங்கள் இப்படி எல்லாமே எழும். சூழல்ல எழும். இதுல எதுவுமே எனக்கு இருக்காது. எதை பத்தியுமே எனக்கு அதுல ஒரு அக்கறை இருக்காது. அது உறவு என்று நான் எதனை ஏற்கிறேனோ அந்த உறவின் மீது எனக்கு மாற்று கருத்து இருக்காது, கேள்வி இருக்காது, விளைவுகளை பற்றி அக்கறை இருக்காது, மதிப்பீடு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் சூழல் அப்படிப்பட்டது அல்ல. இப்படி ஒவ்வொரு ஒரு கால படிநிலையிலையும் நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்விகளை நான் முதல்ல உள்வாங்குவேன். எவ்வளவு கேள்விகள் வந்தாலும், எவ்வளவு ஒரு குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் அல்லது
ஐயங்கள் அச்சங்கள் இருந்தாலும் அது எவ்வளவு துன்புறுத்தினாலும் நிறைய துன்புறுத்துவது. ஆனாலும் அதிலிருந்து விலகிறது இல்லை. ஆனால் நான் என்ன கேள்வி என்ன அப்படின்னு மட்டும் அதை நான் உள்வாங்குவேன். அப்போ நமக்கு பாடம் கிடைக்குது. ஏன் இவங்கெல்லாம் இப்படி பதட்டப்படுறாங்க, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கேள்விகள் வருது, அல்லது ஏன் சில உணர்ச்சிகள் பொறாமையோ அல்லது இச்சையோ இதெல்லாம் ஏன் எழுது அப்படின்றத நான் பார்க்குறேன். பார்த்துட்டு தான் ஒவ்வொரு உரையும் அந்த நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்டது போல உரைநூல் வரிசை இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் கேட்ட கேள்வி, எனக்கு நான் கேட்ட கேள்வி. அதெல்லாம் தஞ்சையில் போய் சந்நிதியில் உட்காந்து, ஆலயத்து கோயில் சந்நிதியில் உட்காந்துட்டு உறவு எனப்படுவது உயிரால் அமைவதுன்னு இன்னைக்கு உங்களை போன்ற மாணவர்கள், செம்மை கருத்துக்களை பின்பற்றும் பலர் இன்று அதை ஒரு ஒரு சொலவடையாகவே சொல்றதை நான் கேட்குறேன். உறவெனப்படுவது உயிரால் அமைவது ஒரு எளிமையான உண்மை. இதுதான் உறவு என்பதனை அந்த ஒவ்வொரு மனிதருடைய உயிரும் உணர்ந்து அது போய் கூடும், அந்த கூடல் நிகழ்ந்தே தீரும். இது எளிமையான உண்மைதான். ஆனால் இந்த ஒரு மறைமொழி எனக்கு இறைவன் மேப்பரால் வழங்கப்படுவதற்கு நான் அவ்வளவு அந்த சூழல்களை எல்லாம் பார்த்து பார்த்து கேட்ட கேள்விகளில் இருந்து தான் அதெல்லாம் வழங்கப்படுது. ஒரு வரம்புக்கு உட்படும் மனித நிலை இந்த கேள்விகளை எழுப்பாது. அதுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். ஒரு வரம்புக்கு உட்பட்ட, வரம்பு என்பதே ஒரு பாதுகாப்பு தான். ஒரு அளவுக்கு மேல அது சிறையாக இருந்தாலும் பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் மக்கள் பெரும்பகுதியினருடைய நிலை. நான் அப்படி இருக்க எனக்கு வரவே வராது. எனக்கு பாதுகாப்பெல்லாம் எந்த மனிதரும் கொடுக்கறது இல்லைன்னு எனக்கு தெரியும். எந்த மனிதருடைய பாதுகாப்புக்காக நான் எதுவும் செய்யறதில்லை. அப்ப நான் எந்த வரம்புக்குள்ளேயும் இருக்க மாட்டேன். நான் ஒரு வரம்பிலியாக பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் நான். அவ்வாறு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை நான் உரையா அப்பொழுது நடந்த சென்னை மரபுக்கூடல், பெங்களூரு மரபுக்கூடல்ல வெளிப்படுத்தும் போது மக்கள் அது தங்களுக்கு வழிகாட்டலா இருக்கிறதா சொன்னாங்க. அது எனக்கே வியப்பு தான். ஏன்னா அந்த கேள்விகள் எல்லாம் எனக்காக என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைன்னா நான் சொல்றது இந்த சூழல்ல நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் எல்லாரும் அப்படி இருக்காங்க, நான் ஏன் அப்படி இருக்கிறேன் என்ற கேள்விகளிலிருந்து எழுந்தது. ஆனா அது பார்த்தா ஒவ்வொருவருக்குமான கேள்வியா இருந்திருக்கு, ஒவ்வொருவருக்கான விளக்கமா இருந்திருக்கு. அதன் பிறகு எனக்கு படிப்படியா புரிய தொடங்குனுச்சு. எதுவும் நமதல்ல, எதுவும் நமக்கானதல்ல, யாவருக்கும் யாவும் இருக்கின்றன. அந்த யாவருக்குமான பொதுத்தன்மைகளை யாரோ ஒரு சிலர் தனித்தன்மைகளாக புரிந்து கொண்டு அதெல்லாம் வந்து அதை துய்த்து அதுல மகிழ்ச்சி இருக்கும், துயரம் இருக்கும், இருமைகள் இருக்கும். இதெல்லாம் பெற்று வெளிப்படுத்தும் போது அந்த பொதுத்தன்மை பலருக்கு வழிகாட்டலா இருக்கு. எதுவும் நமக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா அது நமக்கு அல்ல, நமக்கானதல்ல என்ற புரிதல் அப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் வெவ்வேறு சூழல்கள் மாறி 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 வந்து இன்று அந்த கருத்துகள் மெய்ப்பாடு அடைவதையும், அந்த கருத்துகளுக்கு மக்களிடையே ஒரு ஈர்ப்பு, ஈடுபாடு இருப்பதையும் பார்க்கிறேன். உங்களை போன்ற மாணவர்கள் அதில் கூடுதலாகவே அக்கறை காட்டி செயல்படுவதையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நிறைவு எனக்கு இருக்கு. இப்பொழுதுமே கேள்விகளோட தான் நான் இருக்கிறேன். கேள்விகளுடைய ஆழம் வேறுபட்டிருக்கு. ஆனா கேள்விகள் இல்லாமல், முரண்கள் இல்லாமல் நான் இல்லை. இப்பொழுதும் என்னுடைய இருத்தல் என்பது தனிமைதான். எவ்வளவு நெருங்கியவர்கள் இருந்தாலும், எவ்வளவு மிக மிக நெருங்கியவர்கள், அணுக்கமானவர்கள் இருந்தாலும் ஒரு நிலையில நான் தனிமையில தான் இருக்கேன். அந்த நிலையில் யாரும் இல்லை. அப்படின்னா என்ன பொருள்னா, அந்த நிலையில என்னால் இவர் அவர்னு பிரிக்கவே முடியல. யாரும் இல்லைன்றதுக்கு பொருள் உண்மையிலே என்னன்னா, யாவரும்
ஒன்று போல் இருக்கிறார்கள் தான் அதுக்கு பொருள். ஏதுமற்றதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ தனிமை என்பது என்னன்னா எல்லாமே பொதுத்தன்மையா இருக்கு. இந்த உயிர் மட்டும் யாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறது. அததான் நான் தனிமைன்னு சொல்றேன். அப்படி ஒரு தனிமையில் தான் இன்றும் இருக்கிறேன். இன்றும் நான் உறவுகளுக்கான வேட்கையில் இருக்கிறேன். இறுதி வரை அப்படித்தான் இருப்பேன். அது இறுதி வரை உறவுகளோடு தான் இருப்பேன். அந்த ஒரு உறவு என்பது ஒரு பெருங்கூட்டம். அதில் எழும் பல்வேறு சிக்கல்களுக்கான கேள்விகளை எழுப்பி கற்றுக்கொண்டு அதனை கற்பிப்பதுதான் வாழ்க்கையின் எனக்கு இறைவன் என்று சொல்வதை விட என் அம்மையும் அப்பனும் எனக்கு வழங்கிய வாழ்க்கையின் போக்கு. அதிலிருந்து தான் இந்த உறவின் ஆளுமை நூல் வந்திருக்குது. நீங்கள் சொன்னது போல எனக்கும் அந்த ஒரு நூல் நிறைவாக தான் இருந்தது. நூலாக்க குழுவினர் அதனை திருத்தி அனுப்பிய பொழுது எனக்கு அது படிக்கும் பொழுது நிறைவாக தான் இருந்தது. ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க மாணவர்களுக்காக இறையிடம் கேள்வி கேட்டு உணர்ந்து இவ்வளவு ஆழமான பாடங்களை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த உறவின் ஆளுமை அப்படிங்கிற பாடம் வந்து உள்வாங்கிய பிறகு நம்ம எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி அந்த உறவுகள் அப்படிங்கிறது உயிர்களின் கூடலாக அமையும் என்பது வந்து கண்டிப்பா இருக்கணும்னு நாங்க இறையிடம் வேண்டிக்கிறோம்ண்ணா. நன்றிண்ணா. அண்ணா வணக்கம். இப்போ இந்த உறவின் ஆளுமை வந்து ஏன் வேண்டும்? அது அவசியம்தானா? அதற்கு வரையறை இருக்காங்கண்ணா? உறவின் ஆளுமைக்குரிய வரையறைகள் அந்த நூல்ல இருக்கு. அதே நான் சொன்ன கூறியது கூறுதல் போல ஆயிடும். அது கொள்கை விளக்கம் போல ஆயிடும். ஏன் வேண்டும் என்பது மட்டும் சொல்லலாம். ஆளுமை இல்லாம உறவாட இயலாது. அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதோ, ஒருவரை ஒருவர் நம்புவதோ, அல்லது ஒருவர் மீது ஒருவர் ஐயத்துடன் இருப்பதோ, அச்சத்துடன் இருப்பதோ உறவாடல் ஆகாது. உறவு ஆளுமையோடு இருக்கணும். இருவருக்கு இடையிலான உறவு என்றால் இருவருக்குமே ஆளுமை வேண்டும். ஒருவர் அந்த ஐயப்பட்டுட்டே இருக்கிறது, கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது, அல்லது நம்புவது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நின்றும் அந்த உறவு இறுக்கம் அடைஞ்சிரும். ஆளுமையோடு இருக்கும் பொழுது இருவருடைய உரிமைகளும் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கும். அது ஆளுமை. எத்தனை பேர் இருந்தாலும் அவரவர் உரிமை அவரவருக்கு, யாரோட உரிமையிலே யாரும் குறுக்கிடக்கூடாது. அதே வேளை ஒருவருக்கு ஒருவர் அரவணைப்போடு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆளுமை இருந்தா தான் வரும். இப்ப சார்ந்து இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் எந்த வழியுமே கிடையாது. சார்ந்திருக்கும் போது என்ன கேள்வி கேட்கலாம், அல்லது கேள்வி கேட்பார்களோ என்று அச்சப்படலாம். வேற என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உரிமைகளை பத்தி எல்லாம் உரையாட முடியாது. எல்லா உறவுகளுக்குமே இது பொருந்தும். குழந்தைக்கும் பெற்றோருக்குமான உறவில் கூட ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஆளுமை இயல்பாக உண்டோ அந்த ஆளுமை அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அவர்களோட இயல்போட வளருவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை எல்லாம் இல்லை. அதுக்கு இலக்கணம் இருக்கிறது. அது நூல் தெளிவாக சொல்கிறது. உறவின் ஆளுமைன்னா என்ன அப்படின்னு. உறவு என்றால் என்ன, உறவு என்றெல்லாம் நூல் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனா ஆளுமை இல்லாமல்லாம் உறவாடுதல் என்பது உறவாட வாய்ப்பில்லாமல் அந்த தளத்தில், உறவு தளத்தில் பிறவியை விரயம் செய்தல், அது ஒரு விரயம்தான். அதனால ஆளுமையை கத்துக்கணும். அதிகாரம் பண்றது இல்ல. ஆளுமைன்றது நான் ஏற்கனவே சொன்னபடி ஒருவர் மீது ஒருவர் அரவணைப்போடு இருக்கணும். அவரவரும் அவரவர் உரிமைகளை நிலைநாட்டணும். மற்றவர் உரிமைகளில் குறுக்கிடாமல் இருக்கணும். இவ்வளவுதான், எளிமையா. இப்படிலாம் இருந்தது ஆளுமை. அது இல்லாமல் உறவாடுதல் என்பது உண்மையான உறவாடல் அல்ல. நன்றி. அதான் இப்ப நீங்க இந்த கேள்விகள் சொல்றப்ப எனக்கு ஒரு நினைவுக்கு வந்தது. இந்த இருமைகளை
ஈர்த்து ஓர்மை நோக்கி கோலும் அப்படின்னு உறவின் இலக்கணம்ல சொல்லியிருப்பீங்க. சான்றுக்கு உளப்பகிர்வு அப்படிங்கிறது என்ன, உற்றிருப்பு, நிகராமை, ஓம்பல், அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுக்குறப்ப நன்மை, தீமை, ஏற்பு, மறுப்பு, மிகைக்குறை, இது எல்லாமே அந்த இருமைகளை கடந்து போறதுதான் வந்து உறவுக்கான இலக்கணம் அப்படின்னு அந்த இதுலயே விளக்கமா இருக்கு. நம்ம நூல் வரப்ப நீங்க சொல்ற மாதிரி அதற்கான இலக்கணத்தோடையும் அதோட ஆழத்தோடையும் நல்ல சிறப்பா வரும். இந்த இருமைகள் தான் இப்ப மக்களிடையே நிறைய குழப்பங்களும் உறவுகள் சிக்கல்களுக்கு வர்றதுக்கான அடிப்படையும் அதான் இருக்கு. நம்ம அடிக்கடி உரையாடி இருக்கோம் பொது தளத்திலையும் மாணவர்களிடையிலுமே. நல்லவரா, கெட்டவரா, நன்மையா, தீமையா, வருமா, வராதா, அதுவா இதுவானே நிறைய சிக்கல்கள் உருவாகுது. அதுக்கெல்லாமே ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கான அடிப்படைகள் ஆழமான கருத்துக்களாவே நம்ம உறவின் ஆளுமை நூல் வரப்ப கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க தங்கமோட கேள்விக்கு சொல்றப்ப எவ்வளவு எளிமையான இதெல்லாம் எப்படி சிக்கலா இருக்கு அப்படின்னு நீங்க இறையிட வேண்டும் சொல்லி சொல்லுவீங்க. இன்னைக்கு கூட பாடச்சுட்டுல புவனான்னு நினைக்கிறேன், அவங்க வாசிக்கிறப்ப அந்த முதல் மழை பெய்த போது பூமியில் மரங்கள் இல்லைங்கிறத ஒரு அந்த முதல் பக்கத்திலே ஒன்று இருக்கும். நமக்கும் மேலாக ஏதுமில்லை என்றால் அதை பற்றியே ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் இல்லையே. ஒருவேளை இருக்கிறது என நம்பினால் அதை பற்றி பேச என்ன இருக்கிறது, அதுதான் இருக்கிறதே. அப்படிங்கிறது எவ்வளவு எளிமையான சொல்லது. அதை எப்படி நம்ம ஒன்றும் கடந்து போயிடுறோம் கண்டுக்காம அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விளக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி மாணவர்கள்ட்ட ஒரு நல்ல புரிதல் இருக்கு. நல்ல எவ்வளோ காலம் நீங்க எடுத்த உரைகள், பாடங்கள், நூல்கள் இது எல்லாத்தையும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ எளிமையான இதை வந்து நம்ம கடினமாக்கியிருக்கோம். நீங்க அடிக்கடி சொல்றதான் இதெல்லாம் ஒரு சிக்கலாவே இல்லையே, அது ஏன் போய் சிக்கலா தெரியுது, பண்றதுக்கு 1000 வேலைகள் இருக்கு, அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு சிக்கல்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீங்க சில வேலை கடிந்து கூட சொல்றது உண்டு. ஆனா இது இந்த சிக்கல் மக்களோட புரிதல் தான். அது என்னன்னே புரியாம இருக்கிறதா அந்த எருமைகளை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது, இதுவா அதுவா, நன்மை தீமை அப்படிங்கன்னு உழப்பிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நிறைய உறவு சிக்கல்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கு. அது எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரியான அடிப்படை ஆழமான பாடங்கள் இதுல ரொம்பவே இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா. நன்றி. செவ்வேள் அந்த இருமைகள் பற்றி நூல்ல இருக்கு, நிறைய பாடங்களையும் சொல்லியிருக்கோம். இப்ப நான் பொதுவா என்னை பொறுத்தவரை நான் என்ன செய்வேன் என்னன்னா, முதலில் எனக்கு வழங்கப்பட்ட ஒரு தொடக்க காலத்திலேயே நமக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டல் என்னன்னா, மனிதர்களை நம்பாதிரு, மனிதர்களால் எதுவும் என்று ஆகும் என கருதாதிரு. அதுதான் மிக அந்த இறைவன் அரவணைத்த அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் வழங்கப்பட்டது. அது ஒரு பெரிய திறப்பு எனக்கு. மனிதர்களை நம்பாதிரு, மனிதர்களால் எதுவும் ஆகும் என்பதனை என்று கருதாதிரு அல்லது ஏற்காதிரு. அப்படி சொல் நினைவுல இல்ல, நான் கருத்து தான். இப்போ அதை நான் கடைபிடிச்சேன், அதைத்தான் கடைபிடிச்சேன். ஆனா அதனால அது புயல்னு சொல்ல முடியாது, பெரிய சூறை தான் வீசுனுச்சுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில். ஏன்னா எல்லாருக்கும் அது என்னுடைய நடவடிக்கை மாற்றம் புரியல, புரிந்து கொண்ட பிறகு ஏற்க முடியல. நம்ம அது வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறோம், அது எனக்கு ஒரு முற்பிறவி தான். அதுக்கு முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறோம்னா, நாம மற்றவர்களுக்காக ஏதாவது செய்யணும், நமக்காக மற்றவர்கள் செய்வாங்க, இவங்களாம் இல்லைன்னா என்ன இருப்போம், இந்த எண்ணம் இல்லாம நான் ஒரு பொழுத கூட கழிச்சது கிடையாது. எப்பொழுதுமே நன்றி உணர்ச்சி, பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி, இப்படி ஏதாவது ஒண்ணுலதான் இருப்போம். அதெல்லாம் செய்ய முடியாது, அதனால குற்ற உணர்ச்சி வந்துடும். இதெல்லாம் இப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அவ்வளோ யாரிடமாவது நாம் நன்றி உணர்ச்சியோட இருக்க வேண்டியிருக்கு, யாருக்காவது எதையாவது கடமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியிருக்கு, பொறுப்போடே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது கருத்து கிடையாது. ஆனா இதெல்லாம் எந்த கருத்தின் அடிப்படையில நம்ம அப்படி இருக்கிறோம்னா, மனிதர்களால் தான் எல்லாம் நடக்குது,
அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, அவங்க அதை செய்யலைன்னா நம்ம இல்லை. இது பண்ற கருத்துக்களால் கற்பிதங்கள் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் கற்பிதம், அதனால நடக்குது. சரி, இதன் விளைவாய் நம்ம என்ன செய்யறோம்னா நம்பிக்கை கொள்ள தொடங்குறோம். நம்பித்தானே ஆகணும். ஒருத்தரால தான் ஒண்ணு நடக்குதுன்னு போது அவங்கள நான் நம்பணும். அது மிகவும் அடிப்படையா இருக்கு. அப்போ நான் இந்த இரண்டிலிருந்து விலகுறேன். மனிதர்களை நம்புவதை நிறுத்துறேன். மனிதர்களால் தான் ஆகிறது எல்லாம் என்ற கருத்திலிருந்து வெளியேறேன். படிப்படியா தான் வெளியேறேன். அப்போ பெரிய சூறை வேர்களை எல்லாம் புரட்டி போடுது. பரவாயில்ல, எந்த வேர்கள் வளர வேண்டாமோ அந்த வேர்களை அது புரட்டி போடட்டும் என்று நானும் இருந்துட்டேன். அதெல்லாம் நிறைய ஒரு சேதங்கள், அழிவு எல்லாம் நடந்தது. ஆனா நான் அப்படியே தான் இருந்தேன். நம்ம யார் காலை பிடிச்சிட்டோம், இது என்ன யார் என்ன என்று நான் இருந்துட்டேன், அப்படியே இருந்துட்டேன். படிப்படியா அது மனிதர்கள் சூழ்ந்திருந்த மனித கூட்டம் மாறுது. அப்புறம் மனிதர்கள் மாற்றம் அடைகிறாங்க, வேற வேற மனிதர்கள் வராங்க. அப்புறம் அந்த இருமைகள் பற்றிய பாடம் வழங்கப்படுது. நம்பாதிரு, ஐயுறாதிரு. அதாவது நம்பிக்கையும் வைக்கக்கூடாது, யாரையும் சந்தேகமும் படக்கூடாது. இது மிக கடினம் முதல்ல புரிஞ்சுக்கிறது. நமக்கு ஒன்னும் நம்பிக்கை வைக்காத அப்படின்னா புரிஞ்சிருது. அப்போ எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்கணும். இல்லப்பா எல்லாரையுமே நீ ஐயத்தோடய பாரு அப்படின்னா அது பார்க்க தெரியும். ரெண்டும் செய்யக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாது, யார் மேலே ஐயம் கொள்ளவும் கூடாது. அதை நான் பின்பற்ற தொடங்குறேன். அதை பின்பற்றும் போது என்ன நிகழுதுன்னா, அதுவரை நாம் எவரையெல்லாம் பார்த்தோமோ அவர்களை இப்பொழுதுதான் புரிந்து கொள்றோம். உண்மையிலேயே அது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கல. ஏன்னா ஒருத்தரை பார்க்கும்போதே நம்பிக்கையோட பார்க்குறோம், இல்லைன்னா ஐயத்தோட பார்க்குறோம். அவங்க எது செஞ்சாலும் நம்பிக்கை வருது, இல்லைன்னா ஐயம் வருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க என்பதுல ஒரு தெளிவான பார்வையே இல்லை. அவங்க யார் மீதும் நம்பிக்கையும் இல்லை, அவங்க மேல ஐயமும் இல்லை என்று இருக்கும் பொழுது அங்க என்ன இருக்கோ அது கண்ணுக்கு தெரியுது. என்ன சொற்கள் வருகின்றனவோ அதோடைய அவங்க என்ன என்ன பொருள்ல சொல்றாங்களோ அது புரியுது. அல்லது அவர்கள் வேறு வகையில் பேசுகிறார்கள், உள்ளுக்குள் வேறுதான் இருக்கிறது என்றா கூட அதெல்லாம் தெள்ள தெளிவா புரியுது. புரிதல் ஆழப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா எந்த பொருளையும் இறைவனது படைப்பையும் இருமைகள் இல்லாம பார்த்துட்டா அந்த காட்சி ஆழத்தை தான் காட்டும், மேலோட்டமா எதையுமே காட்டாது. ஒரு சொல் போதும், அல்லது ஒரு நிமிட பார்வை போதும், பக்கத்துல இருந்தா போதும், இதுதான் இவர்களுடைய கருத்துன்னு நமக்கு விளங்கிடும். இது ஒரு வித்தை கிடையாது. இது ஒரு வித்தையா பயன்படுத்த நினைச்சா இது நோக்கம் வந்துடுது. அதெல்லாம் இருமை தானே. அது ஒரு பெரிய திறமை நினைச்சிட்டா அது இருமை ஆயிடும். அதெல்லாம் கிடையாது, எளிமை. இது நீங்க ஒரு எளிமையா இருக்கணும். இதை நான் சொல்றது உண்மையிலேயே ஒரு பெரிய திறன் போல தோன்றும், உங்களுக்கு வேற சொன்னா புரியும். ஒரு காட்டு சூழல்ல, அதாவது நிறைய தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல, இயற்கையான சூழல்ல சும்மா காட்டுக்குள்ள அப்படி நடந்து போய் பாருங்க. நீங்க கொஞ்ச தூரம் சில அடிகள் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு கீரி வெளியில ஓடிடும், ஏதாவது ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா புதருக்குள்ள போயிடும், ஒரு முயல் பதுங்கி அப்படி பார்த்துட்டு இருக்கும் காதுகளை விரைச்சிட்டு, ஒரு பறவை பறக்க தயாரா இருக்கும், சில பறவை குருவிகள் பறந்து போயிடும், எங்க இருந்தோ ஒண்ணு கத்தும். இவ்வளவும் செய்யும். நீங்க ஒரு 2 அடி எடுத்து வச்சிருப்பீங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சூழலுக்கு ஒரு முழுமையாக பொருந்தாத ஒரு வருகை இருக்கிறது அப்படின்றத அந்த எல்லா உயிரினமும் புரிஞ்சுக்குது, ஒரு நொடியில புரிஞ்சுக்குது. அது உங்களை நம்பல, அதே வேளை நீங்க ஏதாவது செய்துடுவீங்களோன்ற ஐயமும் அதுக்கு இல்லை. ஒருவேளை ஐயம் இருந்துச்சுன்னா
அந்த பாம்பு ஓடாது, உங்களை கடிச்சிடும். வந்து கீரிகள் கூட தாக்கிடும், கடிக்கும். எவ்வளோ உயிரினம் இருக்கு, வண்டுகள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஐயம் இருக்கு. நீங்க எதாவது செய்ய போறீங்கன்னா கொட்டும், வந்து ஒரு தேன் கூடு கலைந்து கொட்டும். அது ஐயப்படல, அது நம்பவும் இல்லை, மாறாக உங்களை புரிஞ்சுக்குது. நீங்க வர்றீங்க, இந்த வருகையை புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடி எவ்வளவு வேகமா எடுத்து வைக்கிறீங்க, எவ்வளவு ஒரு அசைவை நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு அதிர்வை கொடுக்குறீங்க என்பதெல்லாம் அது பொறுமையா உள்வாங்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று பிடிக்கதான் நீங்க வர்றீங்கன்னா அந்த ஏதோ ஒன்று ஓடுவதற்கு முற்படுது. அது முயலா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், வேற எதுவும் இருக்கலாம். அது வரைக்கும் அது உள்வாங்குது, என்ன எதற்கு வந்திருக்கிறார், ஏன் வந்திருக்கிறார், என்ன செய்ய போறார் அப்படின்னு. இது இப்படி ஒரு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு உணர்வு, இயல்புணர்ச்சி. இது ஒரு உணர்வின் வழிகாட்டல் தான், இது ஒரு உணர்ச்சியா தான் இருக்கு. மாறாக அந்த உயிரினங்கள்லாம் நம்பிக்கையோட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு அது நம்புனுச்சுன்னா முயல் வேட்டைன்னே ஒன்று இருக்காது, முயல் பிடித்தல் அப்படின்னா இருக்கும். அது எல்லாமே எளிதில் சிக்கிடும். ஏன்னா நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திட முடியும். ஐயம் மட்டும்தான் அதுகளுக்கு இருக்கு அப்படின்னா காட்டுக்குள்ள மனிதர்களால் அடியெடுத்து வைக்கவே முடியாது. அங்க இருக்கிற காட்டுக்குள்ள நுழையும் போது சிறுத்தைகள்லாம் கூட மறைந்திருந்து தாக்கி கொண்டுடும். அதுக்கு அதெல்லாம் உங்க மேல ஐயமும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அதுக்கு நீங்க யார் அப்படின்னு பார்க்கும், உங்க செயல்பாடு என்னன்னு பார்க்கும், அதற்கேற்ப தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை அது செய்யும். இது இவ்வளவு எளிமையானதுதான். இதைத்தான் நமக்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான். எல்லாரையுமே இருமை இல்லாம பாரு என்பது. இதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னா, இது எப்ப வரும், யாருக்கு வாய்க்கும் அப்படின்னா, உடன் இருப்பவர்கள் மீது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, சார்புத்தன்மை இருக்கக்கூடாது. அதாவது அவர்கள்ட்ட நம்ம எதையோ எதிர்பார்க்கிறோம், அல்லது உள்நோக்கத்தோட இருக்கிறோம், அல்லது சார்ந்து இருக்கிறோம்னா இருமைகள் ஆயுதங்களா இருக்கும். அதாவது நீங்க நம்பியே ஆகணும், அல்லது அவங்க ஏதாவது செய்திருவாங்களோ அப்படின்னு ஐயப்பட்டே ஆகணும். உங்களுக்கு அவங்க கிட்ட எந்த உள்நோக்கமும் இல்லைன்னா நீங்க எதுக்கு அவங்கள நம்பணும், இல்ல அவங்கள எதுக்கு நீங்க ஐயப்படணும், என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? இதுதான் அடிப்படை. அந்த நோக்கமற்று இருத்தல் அல்லது தனி நோக்கமற்று இருத்தல் இருமைகளை புறந்தள்ளுவதற்கு ஒரு ஒளியாகும். அதுதான் ஒளி. நோக்கத்தோட இருந்தா நடிக்கணும், பாசாங்கு செய்யணும், நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அப்போ ஐயங்களை கண்டு அச்சப்படணும், ஐயோ நம்மள ஐயப்படுவாங்களோன்னு அச்சப்படணும். அதே போல அவர்களும் நடிப்பாங்க, அது நடிப்பா உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்க போராடணும். வாழவே முடியாது, இதுலயே போயிடும் வாழ்க்கை. இப்போ உடன் இருப்பவர்கள் மீது தனி நோக்கங்கள், உள்நோக்கம் இருக்கக்கூடாது. நோக்கம் இல்லாமல்லாம் உறவாடுறது எதுவுமே இல்லை. உள்நோக்கம் இருக்கக்கூடாது, வெளிப்படையா இருக்கணும். அதுல இதுதான் இந்த உறவு, நாம் இப்படி இருக்கிறோம் என்று வெளிப்படையா இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தல் பேசுதல் இருந்ததுன்னா இருமைகளை மேலும் 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 அதிகப்படுத்திட்டே போகணும். அப்புறம் நம்பிக்கை மட்டுமல்ல, சரியானது செய்யணும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், நமக்கு அவங்களுக்கு பிடிக்காததை மறைக்கணும். இவ்வளவு எதுக்கு, இவ்வளவும் எதற்காக? இவ்வளவும் ஒரு மனிதர் ஒரு மனிதரோட உறவாடுறதுக்கு. ஆனா உண்மையான உறவுல இது எதுவுமே இருக்காது. உண்மையான உறவுன்னா நோக்கமற்றது, தனி நோக்கமற்றதுன்னா நீங்க எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவாங்க, அவங்கள நீங்க எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவீங்க. அதான் உறவு. அப்படி எல்லாரையும் ஏத்துக்கணும்னு நம்ம சொல்லல. ஆனா எது உறவோ அது அந்த ஏற்புடைமையோட இருக்கும். இதுதான் இருமைகளை பற்றிய பார்வையாக மக்களுக்கு இருக்க வேண்டியது. இந்த இருமைகளே இல்லாத வாழ்க்கையெல்லாம் கற்பனை. ஆனா இருமைகளை எவ்வளவு புறந்தள்றீங்க, அது எவ்வளவு ஒதுக்குறீங்கன்றது முக்கியம். அதான் சரி தவறு, நம்பிக்கை, ஐயம், பிடித்தது பிடிக்காதது, நல்லது கெட்டது, இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் உறவாட முடியாது. அதெல்லாம் உறவு அல்ல. உறவுடைய ஆழத்துக்கு குறைவு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும்.
அதனால நம்ம பல உரைகள்ல சொல்லியிருக்கிறோம், பாடங்கள் நடத்துறோம். ஆனாலும் மக்களுக்கு அதுல ஒரு பார்வை குறைபாடு இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், இப்ப நான் வந்து மதிப்பு இருமைகள் விளக்குதல் என்பது தெளிவான பார்வையை வழங்குகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்ன ஏதுன்னு தெரியாமல்லாம் அல்லது ஒருவரை பற்றி எந்த விதமான புரிதல் இல்லாம ஒரு அங்குலம் நகர மாட்டேன். ஒரு இம்மி அளவு என்ன யாரும் எதுவும் அசைச்சிடவே முடியாது அந்த உறவை நோக்கி. நான் புரிந்து கொள்ளணும், நான் தெளிவடையணும். அப்படி தெளிவடைஞ்சிட்டோம்னா அந்த உறவிலிருந்து என்னை யாரும் அசைச்சிடலாம் முடியாது, எதுவும் அசைக்காது. அதுதான் நிலைத்தன்மை. எப்பவுமே ஒரு நம்பிக்கையில போய் உள்ள எதுலையாவது ஈடுபட்டு சிக்கிட்டா உறவு கெட்டு போகும். ஐயப்பட்டுக்கிட்டே இருந்தா உறவு கூட விலகி போகும். இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது சரி தவறு நல்லது கெட்டது இந்த இருமைகளை மீண்டும் 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 கேள்விக்குள்ளாக்கிட்டே இருக்கக்கூடாது. உனக்கு அவங்க யாரா இருந்தாலும், ஒரு பெரியவர்களோ சிறியவர்களோ, உனக்கு என்ன நோக்கம் அதுல? அது வெளிப்படையானதா அல்லது அதில் பாசாங்க இருக்குதா? பாசாங்க இருந்ததுன்னா நிறுத்து, உறவாடாது, நிறுத்து, அங்கிருந்து விலகிடு. அங்க அந்த பகுதிக்கே திரும்பி பார்க்க கூடாது. பாசாங்குடன் அல்லது உள்நோக்கத்துடன் யாரும் யாரையும் பார்க்க கூட கூடாது. கண் என்ன சொல்லுதோ அது மனம் சொல்வதாக இருக்கணும். என்ன சொல் வெளியில வருதோ அதுதான் உள்ளத்திலிருந்து வருவதாக இருக்கணும். உள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா வேற சொற்கள் வருகின்றன. நீ இந்த பிறவிக்கு இழிவு தேடிக் கொள்கிறாய். இறைவன் உன்னை உன்னதமா படைச்சான், உனக்கு சொற்கள் வழங்கியிருக்கிறான். ஆனா நீ உள்ளொன்று வைத்து வேற சொல்ற, உள்ள ஒண்ணு வச்சிருக்க, உன் பார்வை வேற கொடுக்குது. அப்போ அது உறவே இல்லை. அதை நிறுத்தணும். அவ்வாறான பகுதிக்கு திரும்ப கூடாது. எங்க உன்னால் நீயாக இருக்க முடியுதோ, யாரிடம் உன்னை அப்படியே வெளிப்படுத்த முடியுதோ அங்க உறவாடு. அங்க நடிக்க கூடாது, எங்கும் நடிக்க கூடாது, எங்கும் பாசாங்க இருக்க கூடாது. இதுதான் நான் என்று வெளிப்படுத்தும் போதோ அல்லது வெளிப்படுத்திய பின்னரோ எவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கு பேர் தான் உறவு. அதனால இருமைகளை கடத்தல் என்பது ஒரு உன்னதமான நிலையெல்லாம் இல்லை, அதுதான் தொடக்கமே. அப்படி இல்லைன்னா உறவாடவே முடியாது, யாரோடையுமே உறவாட முடியாது, குழந்தைகிட்ட கூட உறவாட முடியாது. அது இந்த தனி உள்நோக்கம் இல்லாம இருக்கிறது, வெளிப்படையாக இருத்தல், இதெல்லாம் அதுக்கு துணையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், வழிகாட்டலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன உண்டோ அதை சொல்லணும், என்ன கருத்தோ அதை வெளிப்படுத்தணும். இதுதான் என் கருத்து. கோச்சுக்கிட்டா கோச்சுக்குங்க, இல்ல பேசாட்டி பேச வேண்டாம், சிக்கலே இல்லை. ஆனா இதுதான் என்று சொல்லணும். அப்படி சொல்வது வேண்டாம் என்பதற்காக அல்ல. நான் முதலே சொல்லிட்டேன், உறவுனா ஒருவரை ஒருவர் அரவணைக்கணும், ஒருவர் புரிஞ்சுக்கணும். அரவணைப்பை விட்டு கொடுத்துடவே கூடாது. அதற்குள்ளேயே இவ்வளவு இதெல்லாம் இருக்கணும். உள்ளதை சொல்றது, ஒரு பாசாங்க இல்லாம இருக்கிறதெல்லாம் வெட்டி விடுறதுக்கு அறுத்து விடுறதுக்காக நான் எப்பொழுதும் சொல்றதில்லை, இப்பொழுதும் சொல்லலை. ஒருவரை அரவணைக்கணும். உறவுன்னு இருந்தா அரவணைக்கணும். அதற்குள்ள பாசாங்க இருக்கக்கூடாது. உறவுன்னு ஆயிடுச்சுன்னா பாசாங்க இருக்கக்கூடாது. என்ன உண்டோ சொல்லணும். தவறுனா தவறா எடுத்துக்கங்க, சரின்னா சரியா எடுத்துக்கங்க. எனக்கு தனிப்பட்ட உள்நோக்கம் இது இல்லை, உங்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்யலை, அந்த எண்ணம் கூட வராது என்று இருந்து விட்டால் உங்களுக்கு உறவின் ஆழம் என்னன்னு புரியும். இதெல்லாமே ஆளுமைக்கான வழி. இப்படிலாம் இருக்கிறது ஆளுமைக்கான வழி. நன்றிங்கண்ணா. நம்ம இப்போ உறவின் ஆளுமை நூல் வரப்ப அதை பற்றி ஒரு தெளிவான மறைமொழியே கொடுத்துருக்கீங்க. உள்ளத்தில் உள்ளதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அது ஒரு ஆழமான பாடமாக இருக்குது. நூல் வரி வரப்ப மக்களுக்கு இன்னும் ஆழம் அதில் புரியப்பட நினைக்கிறேன். அது நீங்கள் மெய்யியல் வகுப்புலேயோ வாழ்வியல் வகுப்புலேயோ சொல்லியிருக்கீங்க. மனிதர்களால் ஏதும் ஆகும் என்று நம்பாதே, மனிதர்கள் வழியாக நடக்கும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதை விளக்கம் கொடுத்துருப்பீங்க. அது அருமையான விளக்கம். அது நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது உண்டு. அப்போ நீங்கள் அந்த இறை மறுப்பு வாழ்வு நீங்கள் சொல்லும்போது அது ஒரு இரண்டாவது பிறவி தான். இறை மறுப்பிலிருந்து நீங்கள் இறை வாழ்வியலை நோக்கி வரப்ப
அப்போ உங்க கூட இருந்தவங்க அந்த நீங்க ஏற்கனவே உரைகள்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. அப்ப நாத்திகத்தை பற்றி நீங்க வகுப்பு எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அப்போ உங்களோட இருந்த அந்த இறை மறுப்பு கொள்கை உடையவர்கள் வந்து எப்படி ஒவ்வொருத்தரா உங்களை விட்டு விலகி ஓடுனாங்க அப்படின்னு அது ஒரு அருமையை விளக்கியிருப்பீங்க. அது இதுலயே இருக்கு, நம்ம வலையொலியிலேயே இருக்கு மரபு பள்ளியில. எப்படி ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு வந்து அவங்க உண்மையை அப்படியே சொல்லிட்டு போறாங்க, சொல்லிட்டு அவங்களா போறாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, அவங்களாவே விலகி போறாங்க அப்படின்னு. அது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல விளக்கி சொல்லியிருப்பீங்க. அது நல்ல ஒரு புரிதலா கொடுத்துச்சு எங்களுக்கு, மாணவர்களா எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருந்தது அப்போ இப்பவுமே. நன்றிங்கண்ணா. அதாவது இந்த உறவின் இலக்கணம்ல நீங்க வந்து இந்த உளப்பகிர்வு, அப்புறம் உற்றிருத்தல், நிகராமை, ஓம்புதல், உள்ளுற நோக்கல் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு உறவுக்கான ஒரு இலக்கணம் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆம், இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு உறவு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப ஆழமா அமைஞ்சது அந்த உரை கேட்டதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உறவுனா என்ன, அது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு லேமேன்னு சொல்ற ஒரு ஒரு லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட நம்மளுக்கு அந்த இந்த அளவுக்கு ஆழம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நாளா உறவுன்னு கூட என்னன்னு தெரியாம நம்ம இருந்துட்டோமே, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு புரிஞ்சது. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க அதுக்கு அடுத்தது நிறைய பாடம் நடத்திருக்கீங்க. அதுல வந்து தன் சீரமைவு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் நடத்திருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒரு சில இதுக்கு முன்னாடி அகப்பயணம் பத்தி பேசியிருப்பீங்க. ஸோ இது 2த்தையும் நான் பொருத்தி ஒரு கேள்வி. அதாவது நம்மளுக்குள்ள ஒரு இன்வர்ட் ஜர்னின்னு சொல்ற மாதிரி ஒரு அகப்பயணம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேந்து இருக்கிற ஒரு எவ்வளவோ அந்த தன் சீரமைவு. அது அமைஞ்சாதான் வெளியிலயும் நம்ம மத்தவங்களோட உறவாட முடியும் அப்படின்னு தோணுது. அதாவது இத நீங்க விளக்கினா நல்லா இருக்குங்க. நன்றி. தன் சீரமைவு என்பது எங்க தேவைப்படுதுன்னா லட்சுமி, நம்ம சூழலோட ஊடாட்டம் செய்யணும் அல்லது உறவாடணும்னா அந்த சூழலின் இயல்பான அங்கமாக நாம இருக்கிறோமா? அந்த இயல்பான அங்கம் அதுதான் கருத்து. நாம இயல்புக்கு மாறான ஒரு உறுப்பாக சூழல் இருக்கிறோமா அல்லது இயல்பா இருக்கிறோமா? இதை பற்றி ஒரு பார்வை இல்லாமல் சூழல் மீது கேள்வி எழுப்ப இயலாது, சூழலோடு உறவாடுவதற்கு வாய்ப்பில்லை, சூழலோடு நிறைவாக வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போ முதல்ல தன்னிடமிருந்து எல்லாமே தொடங்கணும், தன்னை சீரமைத்துக் கொள்ளணும். இப்போ நீங்க உறவின் இலக்கணம் என்ற பாடத்துல உள்ள அந்த ஒரு 5 நிலைகள் பற்றி சொன்னீங்க. உளப்பகிர்வு, உற்றிருத்தல், நிகராமை, ஓம்புதல், அப்புறம் அது எனக்கு நினைவு உள்ளுற நோக்கல். உள்ளுற நோக்கல். இது பாருங்க, இதுவே ஒரு தன் சீரமைவு தான். ஏன்னா எனக்கு இந்த கேள்வி எழுந்தது இந்த பாடம் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு. இப்போ உறவுன்னு நம்ம சொல்றோம், எனக்கு ஒரு கருத்தா இருக்கு உறவுன்னா என்னன்னு. எனக்கு அதுல எனக்கு எல்லாமே ஒரு கருத்தா தான் இருக்கும். வடிவத்துக்கு வர்றது மிக கடினமானதாக இருக்கும். எனக்கு கருத்தா இருக்கும். அது எனக்கு ஒரு சொல்லா வருவதற்கு பெரும்பாடுதான். எனக்கு வழங்கப்பட்டா உண்டு, இல்லைன்னா அது கருத்தாவே இருக்கும். நான் சொல்றது புரியாது அல்லது ஏற்காம போவாங்க. அதுக்காகவே நான் நிறைய கருத்துக்களை வச்சுட்டு காத்துட்டு தான் இருக்கணும். இந்த உறவுன்றது அப்படிதான், ஒரு கருத்தா எனக்கு இருக்கு. இதுதானே உறவு, இதுதானே உறவு. ஆனா இங்க எல்லாம் இங்க பார்த்தா நான் எங்கிருந்தோ வந்தது போல இருக்கும் எனக்கு ஒவ்வொரு முறையுமே. நம்ம எங்க இருந்தாவது வந்துட்டோமா, இல்ல இங்கதான் பிறந்து வளர்ந்தோமா அப்படின்னு. ஏன் இப்படி பேசிக்கிறாங்க இவங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இது எப்படி உறவுன்னு நம்புறாங்க, இல்ல இது எப்படி ஒரு குடும்ப அமைப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு நமக்கு இருக்கிற கருத்துக்கும் இங்க உள்ள நடைமுறைக்கும் நேர் எதிரா இருக்கு, தொலை தூரமா இருக்கு. ஆனா எனக்கு அந்த உறவுன்னா என்னன்னு நான் ஒரு கருத்து, எனக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
அப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த பாடம் உங்களுக்கு நடத்துவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்புதான், என்ன உறவுன்னா என்ன, அதுக்கு ஒரு இலக்கணம். வழக்கம் போல எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணமா வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு வேண்டுதல்ல தான் இருந்தேன். ரொம்ப ஒரு வேட்கையா இருந்தது அது உள்ளுக்குள்ள. இது என்ன, இதுக்கு ஒரு இலக்கணம் வேணும் அப்படின்னு. ஏன்னா இப்ப முதல் நிலை பாருங்க, அதுல உளப்பகிர்வு. இப்போ ஒருத்தவங்க உறவு என்று கருதப்படுகிறார்னு வைங்களேன். அவங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டியில்லை. ஆனா அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிலவற்றையாவது பகிர்ந்து கொள்ளணும் இல்லையா? அப்படி ஒரு உள்ள பகிர்வே நடக்காதுன்னா அது என்ன உறவுக்கோட முதல் நிலை கூட இல்லையே அது. நான் எப்படி வேணுமாலும் இருப்பேன், நீ எப்படி வேணாலும் இருந்துக்குங்க என்று இருப்பது உறவு இல்லையே. இப்போ பகிர்வதை ஏற்றுக்கொள்ளணும்லாம் இங்க சொல்லல, பகிர்ந்துக்குங்க முதல்ல. ஏன் பகிர்ந்துக்க கூட மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் பேசணும். இப்ப இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காலையில என்ன நடந்துச்சு, மதியானம் என்ன நடந்துச்சு, எங்க போன, எங்க வந்த, யார் பேசுனான்றதெல்லாம் பகிர்வு கிடையாது. இதெல்லாம் தகவல் சேகரிப்பு. நம்ம அதுல இலக்கணம் என்ன சொல்ல, உளப்பகிர்வு. அன்றாட நடைமுறைகளை இன்னைக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அதுல சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அது அவரவரோட விருப்பம். அது அல்ல கருத்து. உள்ளத்துல என்ன இருக்கு அதை பகிர்ந்து கொள் அப்படின்றது முதல் நிலை. இத யார் பகிர்ந்துக்குவா, யாரோட பகிர்ந்துக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்க? தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்பவர் தான் உள்ளத்தை பகிர்ந்துப்பார். தனக்குத்தானே பல கேள்விகளை வச்சுக்கிட்டு பாசாங்குகளை கொண்டு தனக்குத்தானே நடிச்சிட்டு இருக்கிற யாராலையும் தன் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக உற்றிருத்தல், உறவு நிலைக்கு ஏற்ப உற்றிருத்தல். அதாவது ஒரு நெருக்கத்தில் இருத்தல்னு சும்மா எளிமைப்படுத்தி நான் சொல்றேன். தன் சீரமைவு இல்லாதவங்களால யாரோட நெருங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தன்னைத்தானே ஒரு சீர்நிலையில் வைத்துக் கொள்ளாதவரால் பலரை நெருங்கவே முடியாது. அவங்க நீங்க பார்த்தா தெரியும், ஒரு சிலரோட தான் நெருங்கி இருப்பாங்க, வேற யாரோடையும் நெருங்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு சீர்தன்மை இருக்காது அவங்கள்ட்ட. ஏதாவது ஒரு உணர்ச்சிக்கு ஆட்படுவாங்க, ஏதாவது ஒரு உணர்ச்சியால தூண்டப்படுவாங்க, அல்லது உணர்ச்சியை தூண்டுவாங்க. இது மிக மிக இன்றியமையாத ஒன்று. இது பொதுவா நான் சொல்லுவது, நான் எனக்கு விருப்பமான ஒரு நிலைன்னு நான் கூட நான் சொல்லுவேன். இப்ப இல்ல, நீண்ட காலமாவே எனக்கு அது என்னுடைய விருப்பமான மனிதர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் அவங்க தூண்ட மாட்டாங்க. இந்த உணர்ச்சி தூண்டல் செய்யவே மாட்டாங்க. உணர்ச்சியை தூண்டாதவர்களோட தான் மிக நெருக்கமாக இருக்க என்னால் இயலும். உணர்ச்சியை தூண்டுறாங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி நிற்பேன். அதிகமா தூண்டுறாங்கன்னா மிக தொலைவில் தான் இருக்கணும். தூண்டிகிட்டே இருக்காங்கன்னா தப்பி ஓடணும். தப்பி ஓடலைன்னா சூழல் தூக்கி வீசிடு. என்ன ஒரு பாதுகாப்பு தான் எனக்கு. இது மிக இன்றியமையாது. ஒரு அந்த உற்றிருத்தலுக்கு அடிப்படையானது. யாரால உற்றிருக்க முடியும் நெருக்கமா? இப்போ உற்றிருத்தல்னா எல்லார்ட்டையும் எல்லாம் ஒரே போலலாம் இருக்க இயலாது. படிநிலை உண்டு, யாரோட எவ்வளவு நெருக்கமான தானே தானே அது அமையறது. அதெல்லாம் ஒன்றும் முன்முடிவு முயற்சி எல்லாம் அதுக்கு பொருந்தாது. 4 பேர் இருக்கிறீங்க. லட்சுமியை நான் நேரில் பார்த்ததே ஒரு 4-5 முறை தான் இருக்கும். செவ்வேளை ஒரு 2 முறை பார்த்திருப்பேன். அத்தியை ஒரு 2 முறை 3 முறை பார்த்திருப்பேன். தங்கத்தையும் அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம நேர்ல பார்த்தது. தங்கம் இந்த முறை இசை பணியில இருந்தனால கூடுதலா சில நாட்கள் பார்க்க இயன்றது. இதெல்லாமே உற்றிருத்தல் தான். நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, ஆனா நான் உங்களோட உற்று தான் இருக்கிறேன். அடிக்கடி பார்த்துக்கணும், பேசிக்கணும், இதெல்லாம் இல்லை. இது உறவில் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டுட்டே இருக்கக்கூடிய இந்த உற்றிருப்புன்றது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தன் சீரமைவு மிக இன்றியமையாது. இப்போ ஒருத்தருக்கு
இது தன்னைத்தானே ஒரு உணர்ச்சி அளவில் அல்லது அறிவுத்திறன் அளவில் சீரமைக்க முடியலன்னு வைங்களேன், அவங்களால ஒரு நிலையாக அல்லது நீண்ட காலத்திற்கு உறவாட இயலாது. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பழகுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் ஏற்பட்டு போயிடும். அது காரணம் என்னன்னா, இந்த சீர்தன்மை இல்லாது. ஏதோ ஒரு உணர்ச்சி தூண்டல் நடந்துரும். அதாவது இவங்க பேசுறது அங்க தூண்டிடும், வேறு அல்லது செயல்கள் தூண்டும், வேணும்னு செய்வாங்க, தெரியாம செஞ்சிருப்பாங்க, தூண்டலுக்கு ஆட்படுதல் நிகழ்ந்துரும். ஆனா ஒருவர் தன்னை சீரமைத்துக் கொள்பவர் என்றால் இதெல்லாம் அவரை ஒண்ணும் பண்ணாது. அவரே அந்த சூழலை மேம்படுத்தலாம். இந்த மாதிரி அப்படியான உறவுகள் நிலைக்கும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உறவின் இலக்கணம் 5 கூறுகள் கொண்டது, படிநிலைகள் கொண்டது. 1 உளப்பகிர்வு, 2 உற்றிருத்தல், 3, 4ன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனா தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளாத ஒருத்தர் இந்த இலக்கணத்தை படிச்சு என்ன பண்ணுவார்? இப்ப 3வது நிகராமைன்னு சொல்றோம். அதை யாரு ஒத்துப்பாங்க? நீங்களே பாருங்க. நிகராமையில என்ன சொல்றோம்? யாரும் யாருக்கும் நிகர் இல்லை, யாரு யாருக்கும் சமம் இல்லைன்னு சொல்றோம். அப்பதான் உறவாட முடியும்ன்றோம் நம்ம. இது இந்த சமூகத்தோட அறிவு ஒத்துக்காது, ஆனா மனம் விரும்பும். ஆனா அறிவு ஒத்துக்காது. இங்க என்ன சொல்லப்படுது? எல்லாரும் சமம், எல்லாரும் சமம். யாரும் சமம் கிடையாது. அதான் உண்மை. ஒருத்தர் மிகைனா ஒருத்தர் குறை. அது யாரா வேணா இருக்கலாம். அது ஆண் பெண் எல்லாம் இல்ல. ஆண்ல ஒருத்தர் மிகை, பெண்ல ஒருத்தர் மிகை, ஆண்ல ஒருத்தர் குறை, பெண்ல ஒருத்தர் குறை. எல்லாமே அப்படித்தான். ஒருத்தர் மிகையா இருப்பார், ஒருத்தர் குறை. அப்பதான் உறவு அது. ஒரு மனிதர் இப்ப என்னையே எடுத்துங்களேன், நான் ஒரு சிலரோட நெருங்கி உறவாடுறேன்னா எல்லாத்துலயும் நான் மிகை கிடையாது. நான் நிறைய பல தளங்கள்ல நான் குறை, அதை நான் விரும்பி மகிழ்ச்சியா விளையாட்டா நான் என்னோட குறையை ஏத்துக்குவேன். இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு. அதுல யாரு மிகையா இருக்காங்களோ அவங்க கிட்ட இதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இதுதான் நிகராமைன்றது. இல்ல நான் எல்லாத்துலயும் நான் பெரிய ஆளு, இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சா எப்படி உறவாடுறது? இதெல்லாம் தன் சீரமைவு. ஒருவர் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்றதுல இதெல்லாம் இருக்கு. இலக்கணம் கத்துக்கிறதுனால எதுவும் நடந்துட போறது இல்ல. தன்னை சீரமைத்துக் கொள்ளாம எந்த இலக்கணத்தை கத்திட்டாலும் அது மேலும் பெருமையை தான் தரும், அகந்தையை தரும். அது எப்படின்னா, வாளேந்தி போர் தொழிலுக்கு செல்ல வக்கற்ற ஒரு அரசனுக்கு மணிமகுடங்கள் மேலும் மேலும் சூட்டப்பட்டு அந்த மணிமகுடங்கள் மீது பொறாமை கொண்டே எதிரி படையெடுத்து வரும் நிலை போன்றது. இவனோட நிலைமைக்கு இவன் ஒரு மகுடம் கூட வச்சுக்க கூடாது. அவன் நாட்டுல அவன் இருந்திருந்தானா போரே வந்திருக்காது. ஏன்னா இவனுக்கு போர் தொழிலே வராது. ஆனா இவன் என்ன செய்யறான்? மணிமகுடமா சூட்ட சொல்றான் ஒவ்வொருத்தரையா அந்த மணிமகுடங்கள் மீது பொறாமை கொண்டே ஒரு அண்டை நாட்டு எதிரி போர் தொடுத்து இவனை வீழ்த்துவது போன்றது. அதாவது வெறும் பெருமைக்கு ஆட்பட்டு பாடத்தை கத்துட்டு ஒரே கொள்கையா பேசுறது, இலக்கணமா பேசுறது, ஆனா தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்வதில்லை எனும் பொழுது பெருமை வளர்ந்துரும். பெருமை வளர்ந்து இறுதியில் என்னன்னா, சூழலில் இருப்பவர்கள் இவ்வாறானவர்களை ஏதோ ஒரு நிலையில் வெற்றி கொண்டு விடுவார்கள். இவங்க அந்த பெருமை தனக்கு பகையாக்கிக்குவாங்க. அதனாலதான் தன் சீரமைவு வலியுறுத்தப்படுகிறது. இதை நீங்க எல்லாரும் சரி, மாணாக்கர் அனைவருமே தன் சீரமைவு எவ்வளவு இன்றியமையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இவ்வளவு கொஞ்சம் கூடுதலா கூட விளக்கத்தை சொல்ல வேண்டியிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி ஆசான். ஆசான், நீங்க இந்த வாள் எடுத்து வர இது அப்ப நடந்த மாதிரி சொன்னாலும் இப்போ அவர்ந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கிற சமகால அரசியல் அப்படிதான் இருக்கு. நன்றிங்க.
அண்ணா, நீங்க இப்போ உறவின் இலக்கணம் அதோட 5 கூறுகளை வந்து நிறைய பாடத்துல சொன்னதை விட இப்ப நிறைய புதுவிதமான எடுத்துக்காட்டுகளோட அந்த மன்னனோட ஊமையோட ரொம்ப அழகா விளக்குனீங்க. நீங்க வந்து இப்போ உறவுகள்ல வந்து மதிப்பு, மதிப்பீடு இத பத்தி நிறைய விளக்கியிருக்கீங்க உறவின் ஆளுமை பாடத்துல. மதிப்புனா என்ன, மதிப்பீடுனா என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு அந்த சொல் விளக்கமாவும் ஆரம்பிச்சு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கீங்க. இவை இரண்டுக்குமான வேறுபாட்டையும் நீங்க விளக்கியிருக்கீங்க தெளிவா. இப்போ இத வந்து மாணவர்களாகிய நாங்கள் விளங்கி கொண்டாலும் நாங்களே சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு, மதிப்பீடு இந்த இரண்டுக்குமான அது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஒரு சின்ன நூலிழையில அது ஒரு ஒப்பீடு காரணமாகவோ இல்ல மாற்றம் நிகழ்வதை புரிந்து கொள்ளாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த மதிப்பிலிருந்து மதிப்பீட்டுக்கு போயிடும்படியா ஆயிடுதுங்க ஆசான். அப்போ இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எப்பொழுதுமே மதிப்பிட வேண்டும், மதிப்பீடு செய்யக்கூடாதுன்றது நம்ம நடத்தின பாடம். அதுதான் நம்ம கொள்கை. மதிப்பிடுதல் என்றால் இவர் இத்தன்மையில் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுதல். எளிமைப்படுத்தி நான் சொல்றேன். மதிப்பீடு என்பது இவர் அவர் போல இல்லை, இவர் முன்பு போல இல்லை, இவர் எதிர்காலத்துக்கு பொருந்த மாட்டார், இவர் என் போல் இல்லை, இப்படி ஒப்பீடு இருந்ததுன்னா அது மதிப்பீடு. இவர் இப்படி, இது மாமரம், இது புளிய மரம் என்று புரிந்து கொள்றது மதிப்பிடுதல். அது இல்லாமல்லாம் அறிவு இல்லை. ஆனா மாமரம் சிறப்பு, புளிய மரம் சரியில்லை, அல்லது புளிய மரத்துடைய சிறப்புகள் இதெல்லாம் என்று ஒப்பிடும்போது சிக்கல் வருது. சரி, இந்த ஒப்பீடுன்றது ஏன் இருக்கு? அப்ப தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா ஏன் அது இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு? ஏன்னா மதிப்பீடு உறவுகளுக்கான இலக்கணத்தில் தான் விளக்கப்படுகிறது, விலக்கி வைக்கப்படுகிறது. மதிப்பீடு செய்யாதிரு என்பது உறவுகளுக்கு இடையிலான இலக்கணத்தில். ஆனா மதிப்பீடு எங்க வேணும் அப்படின்னா மாறுபாடான சூழல்கள் ஏற்படும் போது, பகைமை இருக்கும்போது, எதிர்ப்புகள் இருக்கும்போது மதிப்பீடு தான் வழிகாட்டும். உன்னுடைய வலிமை என்ன, அவர்களுடைய வலிமை என்ன, அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், எதிர்காலம் என்னவாக இருக்கும், இதெல்லாம் ஒப்பீடு. கால ஒப்பீடு, சூழல் ஒப்பீடு, திறன் ஒப்பீடு, அறிவு ஒப்பீடு, இதெல்லாம் இருக்கும். எங்க மாறுபாடு எழுந்து விட்டால், பகைமை இருந்தால், உறவுகளுக்குள்ளதான் அது இருக்கக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். மதிப்பீடு உலகத்திலே இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் கருத்து இல்லை. நீ மதிப்பீடு செய்யாம பழகு. உறவாடும் போது மதிப்பீடு ஒரு தடை, அது செய்யாத. ஒரு மனிதனையும் புரிஞ்சுக்காது. மதிப்பீடு செய்யாதே, மதிப்பீடு வெறுப்படி அப்படின்னு நீ புரிஞ்சுக்க. இவர் ஏன் அப்படி இல்லைன்னு கேட்காத. இவர் இப்படிதான், அது உனக்கு ஒத்து வந்தா பழகு, இல்லைன்னா விடு. அதுதான் நம்ம சொல்றோம். ஆனா மதிப்பீடு வாழ்க்கையிலே கூடாது அப்படிலாம் அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா அது கூடுதலா ஒரு கருத்தை விளக்கணும்னு நான் நினைச்சேன். மதிப்பீடுன்னு அப்புறம் ஏன் இருக்கு? அப்படி ஒரு அறிவு இறைவன் ஏன் வழங்கியிருக்கிறான்? அதனால அது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சான்றுக்கே போங்களேன். காட்டு சூழல்ல உள்ள ஒரு யானை முதல்ல மதிப்பீடும். நீங்க எதிர்க்கிறீங்கன்னா மதிப்பீடு செய்யும். எவ்வளவு விரைவா நடக்கணும், எவ்வளவு விரைவா ஓடணும், அல்லது எப்படி தாக்கணும், உங்க வலிமை என்ன, அந்த யாரோ ஒரு மனிதர் அத்துமீற ஒரு மனிதரோட வலிமை என்ன, தன் வலிமை என்ன, எல்லா முடிவும் எடுக்கும். அதை மதிப்பீடுது, ஒப்பிடுறது. அப்படி எல்லா உயிரினமும் முதல்ல மதிப்பீடும். நீங்க உங்க வழியில போயிட்டு இருந்தா அது வழியில போயிடும். எதிர்ப்புன்னு வந்துட்டா, மாறுபாடுன்னு வந்துடுச்சுன்னா மதிப்பீட ஒரு நொடியில செய்யாது. அது மனிதர்களுக்கும் உரியதுதான். அது எங்கன்னா முன்னர் கூறிய மாறுபாடான சூழல்கள்ல, உறவுகளுக்கு இடையில் அல்ல.
உறவுகளுக்கு இடையிலே மதிப்பீடு செஞ்சா என்ன பொருள்னா பகைமை வளரும். அதுக்காக தான் இவ்வளவு விளக்கமும். பகைவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்க உறவுகளிடம் நடந்துக்கிறீங்க. அப்போ பகைதான் வளரும். ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்வதில் கொண்டு போய் அது நிறுத்தும். மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருந்தா அரவணைப்புக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவரை ஒருவர் வீழ்த்துவது அல்லது வெற்றி கொள்வது இந்த இடத்துக்கு அது போயிடும். சரி, இதிலிருந்து விலகுவது எப்படி? உறவுகளை மதிப்பீடு செய்யாதிருப்பது எப்படி? முதல்ல நான் முன்னர் சொன்னபடி உறவுகளிடம் வெளிப்படுத்தாத உள்நோக்கம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. உறவை தவிர உறவுக்கு நோக்கம் இல்லை. ஏன் உறவாடுறேன்னா உறவுக்காக உறவாடுறோம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த உறவு எவற்றை இயல்பாக வழங்குகிறதோ அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். எவற்றை இயல்பாக வழங்க இயலுகிறதோ அவற்றை வழங்க வேண்டும். இப்படி மட்டுமே இருந்துட்டா மதிப்பீடு தேவைப்படாது. எங்க மதிப்பீடு வருதுன்னா மாறுபாடு. நான் சொன்னேன் இல்லையா, மாறுபாடான சூழல்ல நம்ம என்னவோ எதிர்பார்க்கிறோம், அது நிகழல, அல்லது அவங்க எதிர்பார்க்கறத நம்மால் நிறைவேற்ற முடியல எனும் பொழுது மாறுபாடு எழுது. மாறுபாடு எழும்போது மதிப்பீடு எழுது. அவ்வளவுதான். அப்ப நோக்கங்களை தனித்து கொண்டால் மதிப்பிடுதலோடு நிறுத்திக்கலாம். தெரியும்ல இவங்க இப்படிதான், அதான் மதிப்பிடுதல். அதை ஏத்துக்கணும். அவங்க அப்படிதான். அதுதான் அவங்க இல்ல நான் எப்படியெல்லாம் தெரியுமான்னு ஏதாவது ஒரு பாசாங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அதை பொருட்படுத்தவே கூடாது. அப்படி இடையறாத பாசாங்க இருக்கு, உணர்ச்சி தூண்டல் இருக்கு அப்படின்னா விலகி நிக்கணும். ஒரு இடைவெளி அதிகப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். இது இப்படி அது அப்படி அப்படின்னு உள்ளது உள்ளபடி பேசிட்டு ஒரு இடைவெளி ஏற்படுத்திக்கணும். அது பலருக்கு அது புரியாது. பலர் என்ன செய்வாங்கன்னா அவங்களே அவங்களுக்கு மதிப்பீடுகள் செஞ்சுப்பாங்க. நான் அவங்கள போல இல்ல, ஊர் உலகத்துல மனைவிகள்லாம் எப்படி இருக்காங்க, கணவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று மதிப்பீடு. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு குப்பை எடுத்து அது தலையில அது தானே இது கொட்டிக்கிற மாதிரி ஒப்பிட்டு அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஊர் குப்பை எடுத்து தலையில கொட்டிக்கிற போல. அவ்வாறு இருப்பவர்களிடம் அவர்களை மதிப்பிட்டு இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு அந்த உணர்ச்சி தூண்டாத நிலையில மனதளவில் விலகி இருக்கணும். மனதளவுல முதல்ல விலகி இருக்கணும். சரி அவங்க அப்படிதான் என்னவாது பேசிட்டு போறாங்க என்று நீங்க அந்த தூண்டலுக்கு ஆட்படாம ஒரு சில காலம் இருந்தா அவர்களே உங்ககிட்ட அந்த உணர்ச்சி தூண்டல்களை குறைச்சிருவாங்க. வேற வழி கிடையாது. அதுக்கு உணவு இல்லை. பொதுவாக உணர்ச்சி தூண்டல் ஈடுபடுபவர்கள் எல்லாருக்குமே தூண்டப்படுவோருடைய உணர்ச்சி தான் உணவே. அந்த உணவுக்காக தான் அதெல்லாம் செய்யறது. அதாவது நீங்க அழுதா அது ஒரு உணவு, ஊக்கம் கிடைக்கும். கலங்கினால் ஊக்கம் கிடைக்கும். எதுவும் வராதுன்னா அங்க பட்டினி தான். மீண்டும் மீண்டும் அதை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம மதிப்பிடணும். மதிப்பீடு செய்யாம இருக்கணும்னா முதல்ல தேவை நோக்கங்களை தனித்துக் கொள்ளுதல். இரண்டாவது மதிப்பிட்ட பின்னர் அதற்குரிய இடைவெளியோடு இருத்தல் அல்லது நெருக்கத்தோடு இருத்தல். இதுக்கு மேல செய்யறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. அதன் பிறகு அவர்கள் மாற்றம் அடைய வேண்டும். ஒருவேளை மாற்றம் அடையலைன்னா விடுங்க, நோக்கங்களை தனிச்சுட்டு மாறுறாங்க, மாறல, அதெல்லாம் யார் கையிலும் இல்லை. நான் பலமுறை சொல்வது உண்டு, உரைகளை சொல்லியிருக்கிறேன். யாரையும் என்னால் மாற்றத்திற்கு உட்படுத்த இயலாது. நான் யாரையும் மாற்றியதில்லை, யாரையும் மாற்ற என்னால் இயலாது. எனக்கு இது இறைவன் வழங்கிய பாடம். நீ யாரையும் மாற்ற முடியாது. நான் என்ன செய்ய முடியும்? நான் இதுதான் மாற்றம் அல்லது இதுதான் பொருத்தமான வழி என்பதனை கற்பிக்க இயலும். இவ்வளவுதான் என்னுடைய எல்லை. மாற்ற என்னால் முடியாது யாரையும். சிக்கல்களிலிருந்து மீட்பதற்கு துணையா இருக்கலாம், அவர்களை மீட்டெடுக்கலாம், மாற்ற முடியாது. உங்களுடைய எல்லை என்ன? ஒரு 4-5 பேரா இருக்க போறாங்க எல்லைக்குள்ள. இங்க நம்ம பக்கத்துல வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும்,
மதிப்பீடுகள் மட்டும் நான் மட்டும் மதிப்பீடு செய்தேன்னா எனக்கு பசிக்காது, தூக்கம் வராது. அவ்வளோ வகை வகையான மனித உணர்ச்சிகள், மனித தேவைகள், கோரிக்கைகள் அல்லது குற்றச்சாட்டுகள் வந்து வந்து கொட்டும். யாரையும் மதிப்பீடு செய்து அவர்களுக்கு ஒரு வழியை காட்ட முடியாது. மதிப்பீடே இல்லாம தான் வழி காட்ட முடியும். அது ஏன்னா வந்து அவ்வாறு உரையாடுவோர் மீது நமக்கு எந்த நோக்கமும் இல்லை. அதுதான் வழி. நமக்கு நோக்கங்கள் இல்லைன்னா அல்லது மிக மிக குறைவா இருக்குன்னா நம்ம மாறுபாடான சூழலுக்கே போக மாட்டோம். அந்த மாறுபாடு இல்லைன்னா மதிப்பீடு வராது. இதை இந்த அளவில் புரிந்து கொண்டு என்ற அளவுக்கு நடைமுறைப்படுத்தலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏன்னா இந்த கேள்வி எனக்கு எழுந்தது. மதிப்பீடு செய்யக்கூடாதுன்னா, அப்ப அது ஏன் இருக்கு? அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இப்போ உங்களோட இந்த பதிலுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாயிருச்சு. அப்போ வந்து ஒரு மாறுபாடான சூழலோ, இல்ல ஒரு பகைமையோ இருக்கிற இடத்துல தான் மதிப்பீடு தேவைப்படும்போது, ஒரு உறவுக்குள்ள அது வந்து வரக்கூடாது. அது பகைமை நோக்கி இட்டு செல்லுங்கிறது தெளிவாக்கியிருக்கீங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், உள்ளது உள்ளபடி நீங்க வழிகாட்டிய அந்த 5 கூறுகள், உளப்பகிர்வுல துவங்கி உள்ளுறன் நோக்கல் வரைக்கும், உறவுக்காக உறவு அப்படின்னு நம்ம உறவாடும்போது, அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக்கிட்டீங்க அண்ணா. இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. நன்றிங்க அண்ணா. அண்ணா இன்னொரு இந்த உறவின் இலக்கணம்ல வரப்ப அந்த ஓம்பல்னு சொல்லி விளக்கியிருப்பீங்க. அது முன்னாடியே ஒரு குறளுக்கு கூட, திருக்குறளுக்கு கூட நீங்க விளக்கம் கொடுத்துருப்பீங்க. அந்த பகுத்துண்டு பல்லுயர் ஓம்புதல் அப்படிங்கிறது. ஓம்புதல் அப்படிங்கிறது வெறுமனே எதையோ பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, காட்டை பாதுகாக்கிறது, மனிதர்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அதோட தேவைன்னா பயன்படுத்திக்கவும் செய்யணும், அதே சமயம் காக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது. அது உறவுல அப்படி ஒரு கூறு இருக்கு அப்படிங்கிறதே வந்து நீங்க அந்த உறவின் இலக்கணம்ல வகுப்பு எடுக்கிறப்ப தான் புரிஞ்சது. அது தனிப்பட்ட முறையில நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒவ்வொரு வகுப்புமே வந்து எங்களுக்கு தனித்தனியா பாடம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே உறவு சிக்கல்களை நம்ம எப்படி அணுகிறோம், அதுக்கான ஆழம் எங்க இருக்கு, ஏன் அப்படி சிக்கல் ஏற்படுது, அதான் அந்த உண்மையை நோக்கி நீங்க கூட்டிகிட்டு போக போக ரொம்ப எளிமையா இருக்கு. எப்பவுமே நீங்க சொல்றது அது ரொம்ப இறைவன் மிகவும் எளிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு அது ரொம்ப நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது குறிப்பா மாணவர்களுக்கு வந்து அந்த பாடங்களோட ஆழமோ அது வெறுமே ஆழமே இல்லாம அது எவ்வளவு எளிமையா கூட்டிக்கிட்டு போறீங்க அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பா இருக்குங்க. நன்றி. இது வந்துன்னா இப்போ தனை அறிதல், அதுக்கப்புறம் தன் சீரமைவு, இது வந்து பாடத்துல இருக்கு. இப்ப தன் சீரமைவு பத்தி கூட நீங்க விளக்கியிருந்தீங்க. எனக்கு வந்து கேள்வி என்னன்னா, தனை அறிதலுக்கு பிறகு தன் சீரமைவு நிகழ்கிறது அப்படிங்கிறது பாடம். மேலும் தன்னறிதலில் நிறைவுறாதவர் தன்னை சீரமைத்துக் கொள்ள இயலாது அப்படின்னு அது தொடருது. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஐயம் என்னன்னா, தன்னை அறிதல் நிகழ நம்மள புரிஞ்சுக்க நாம அதற்கு ஏற்ப நம்மள சீரமைத்துக் கொள்வது தானே சரி. அது இரண்டும் வந்து என்ன சொல்றது, ஒரு பேரலா நடக்கக்கூடியது தானே. அது ஏன் தன்னறிதல் வந்து நிறைவுற்றதுக்கு அப்புறம் தான் தன் சீரமைவு நடக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கேள்வியா இருக்குன்னா, அது ரெண்டும் பேரலா தானே நடக்கணும். நம்ம அறிதலுக்கு ஏத்த மாதிரி ஒரு முறையும் நம்மளுக்கு தெரிய வரும், இது சரி இல்ல இதை மாற்றணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த சீரமைச்சுட்டே தானே இருக்கோம். அது ஏன் அந்த பாடத்துல அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா, தன் அறிதல் என்பது ஒரு மனிதர் தான் யார் என்பதனை அறிந்து கொள்ளுதல். அது வேறு எதனுடன் இணைந்து நிகழாது. ஒருவர் தன்னைத்தானே யாருன்னு அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய சீர்கெட்ட நிலைகளையும் பார்க்கிறாரு, சீரான தன்மைகளையும் பார்க்கிறாரு. உடனடியா வந்து சீர்கெட்ட நிலைகளை அவர் திருத்துவதற்குன்னு இறங்கிட்டாருன்னா அந்த தன்னறிதல் முடிந்துடும். மிக இன்றியமையாத ஒரு என்ன சொல்றது, ஒரு நுட்பம்னு கூட சொல்லலாம். முதல்ல வந்து நம்ம தன்னை அறிதல் நிகழணும். அது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு சென்ற பிறகுதான் அந்த சீரமைப்பு நிகழும். இணைவா நடக்கவே நடக்காது. இப்போ நம்ம சரின்னு நினைச்சிட்டு நிறைய செய்வோம்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தா அதுல சில தவறுகள் தெரியும். இப்பதான் நம்ம தன்னை அறிந்து கொண்டு இருக்கிறோம். நேர்மையா அதை ஒத்துக்கிறோம். ஆமா, இதெல்லாம் சரின்னு நினைச்சேன். சிலவை சரியா இருந்தது, சிலது தவறா இருந்தது. இந்த இரண்டும் இணைந்துதான் இருக்கும். இதுல நான் ஏன் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? அடுத்த கேள்வி. நான் ஏன் அதை சரின்னு நினைச்சேன்? இந்தந்த காரணங்களால அதை சரின்னு நினைச்சேன். அதெல்லாம் ஏன் தவறானுச்சு? என்னென்ன காரணம்? இதெல்லாம் வந்து தன்னறிதலுக்கான எளிமையான விளக்கம். இதுல ஒரு காலம் கடந்திருக்கும். இந்த காலத்துக்கு பிறகுதான் அந்த சீரமைப்பு தொடங்கும். என்ன நடந்ததுன்னு தெரியாம சீரமைக்க முடியாது. அப்ப தன்னறிதல் என்பது முன்னே செல்லணும் காலத்துல. தன் சீரமைவு அதை தொடர்ந்து வரணும். அதுதான் இயல்பான ஒரு ஒழுங்கு. இரண்டும் இணைந்து நிகழ வாய்ப்பில்லை. சரிங்கண்ணா, அது ஒழுங்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதுபடி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ செவ்வேலண்ணா சொன்ன மாதிரி இந்த உறவின் ஆளுமை பாடங்கள் வந்து ஒவ்வொன்றும் நமக்காகவே சொல்லப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வாரமும் இப்ப நம்ம முப்பொருள் வகுப்புல உறவின் ஆளுமை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு செய்தி வந்தோடனே எல்லாருமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தேவையானது இது, இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு இது தேவையானதுங்கிற மாதிரிதான் பார்த்தோம். ஒரு உரையுமே அப்படிதான் நம்ம பொருத்தி நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த உறவு சிக்கல்களோ இல்ல உறவு இன்னும் மேம்படுறதுக்கு தேவையான நிறைய ஆழமான படிப்பினைகள் வந்து அதுல ஒரு நாளும் எங்களுக்கு கிடைச்சது. அது வந்து இப்போ ஒரு நூலா வெளியிடுவது வந்து நம்ம மாணாக்கரையும் தாண்டி பொதுவுல பல பேத்துக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இப்ப இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு வழிகாட்டலா இருக்கும். இதுல வந்து இந்த செவ்வியில பங்கு எடுத்துக்கிட்டது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேலும் செம்மையில பல வினைகள் ஆற்றணும் அப்படிங்கிற விருப்பத்துல நாங்க இருக்கோம். உங்களால எங்க வாழ்க்கை வந்து வார்த்தையில சொல்லவே முடியாத ஆசான், எவ்வளவோ மாறி இருக்கு. இன்னும் பல விதமான மேம்பாடுகள் வாழ்க்கையில வந்து போக்கில் இருப்பதற்கு வந்து உங்களோட வழிகாட்டல்கள், இந்த உறவு எல்லாமே தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கணும்ன்றத வந்து விருப்பமாவும் வேண்டுதலாவும் வச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஆசான். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. இதுதான் எங்களோட எல்லாரோட முதல் செவ்வியும் கூட. ஒரு புது விதமான நான் இது எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்க எப்படி என்னை வியக்கிறீர்களோ அது போலதான் உண்மையாகவே நான் உங்க எல்லாரையும் வியக்கிறேன். அது உறவுன்றது அப்படிப்பட்டதுதான். யாரை பார்த்தும் வியக்கலாம். யாரும் இப்ப நான் வந்து ஒரு ஆசான் என்ற நிலையில் நான் என்னை ஒரு மிகையாக மட்டுமே கருதி கொண்டு வந்தா உறவாட இயலாது. என்னுடைய பல குறைகள் இருக்கு, பற்றாக்குறைகள் இருக்கு. அந்த குறைகளை எல்லாம் நீங்கள் நிறைக்கிறீர்கள் என்பதும் உண்மையின் ஒரு பகுதி தான். அதனால நிகராமை அப்புறம் ஒருவர் மட்டுமே மிகை கிடையாது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் பணியை நான் செய்யறேன். அதுல உறவாடும் பொழுது என்னுடைய பல்வேறு குறைகளை உங்களை போன்ற மாணாக்கர்கள் பொறுத்து கொண்டோ அல்லது புரியாமலோ நிறைத்து விடுகிறீர்கள். அதுதான் உறவு. அப்படி உங்க எல்லாரும் மேல எனக்கு எப்போதும் வியப்பு உண்டு. நல்ல உரையாடல், எனக்கு ஒரு மனம் திறந்த உரையாடலா இருந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பரருள் நிறைவதாக. நன்றி. நன்றிங்கண்ணா. ஆசான் மா செந்தமிழன் அவர்களின் உறவின் ஆளுமை. செம்மை நூல்களை பெறுவதற்கு 9385353896 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பவும். நூல்கள் அனைத்து செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும்.